ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. உலகெங்கும் வாழும் ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். விசுவாவசு வருடம் இன்று 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 18ஆம் தேதி. நாள் மேல் நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:53 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய விசேஷம் பௌர்ணமி, கிரிவலம், தைப்பூசம். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன், முருகப்பெருமான். சூரிய உதயம் காலை 6:36 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, வருமானம் அதிகமாகவே இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும். உறவினர்களுக்கிடையிலே பிரச்சனை வரக்கூடும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகுங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மையும் உண்டாகுங்க. மேஷ ராசி பரணி நட்சத்திரம். வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். கேட்ட இடத்துல எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். காதல் ஜோடிகள் சற்று கவனமா இருந்துக்கிடுங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். அலுவலகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த அலைச்சல் நிறைந்த நாளா இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் நடந்து முடியும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். குடும்பத்துல உற்சாகமா இருப்பீங்க. சாதுரியமான செயல்களால லாபம் உண்டாகும். பெரியவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது எல்லாவற்றிலும் வெற்றி தரும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வரலாம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். தடை தாமதம் ஏற்படும். தேவையற்ற அலைச்சல்களும் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க கால தாமதமாகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிவன் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. புதிய முயற்சிகள் பயணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். செவ்வாய் பகவானை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி என்பர்களே, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். எதிரிகளின் தொல்லை இருக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டாகுங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றி மகிழ்வீங்க. மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். சில காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் பலிக்கலாம். புத்திசாலித்தனத்தால காரிய வெற்றி கிடைக்கும். வேலை பழு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி என்பர்களே, தொழில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். விவேகத்தோட செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. குடும்பத்துல கணவன் மனைவி இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்துல நிதானமா செயல்படுவது நன்மை அளிக்கும். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். பணவரவு சீரா இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய செய்திகள் வரலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். ஆரோக்கியத்துல மேம்பாடு காண்பீர்கள்.
கடகராசி பூசம் நட்சத்திரம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். தொழில்ல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழிபிறக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாள். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். புதிய உறவுகள் தேடி வரலாம். சிம்மராசி அன்பர்களே, வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வருவீங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி ஏற்படும் நாள். சிம்மராசி மகம் நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சமூகத்தில் செல்வாக்கு உயரும். நிதி நிலைமை சீரார். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கலைத்துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் விவகாரங்கள்ல சாதகமான நிலை இருக்கும். சிம்மராசி உத்தர நட்சத்திரம். பணியிடத்துல சில சவால்கள் வரக்கூடும். உங்களின் விடாமுயற்சியால வெற்றிகரமா சமாளிப்பீங்க. தந்தையுடன் உறவில் நல் இணக்கம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. கன்னிராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நிதி நிலைமை மேம்படும். அலைச்சல்கள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். புதிய முதலீடுகளால் லாபம் கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி என்பர்களே, தடைகளை கடந்து வெற்றி பெறுவீங்க. நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்து முடியும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த புதிய பொறுப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் நெருக்கடி குறையும். சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு நல்ல நேரம். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு சிறப்பான வாய்ப்புகள் அமையும். உங்கள் பேச்சு திறமையால் பிறரை ஈர்ப்பீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியா சில புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். எனினும் நிதி விஷயங்களில் கவனமா இருக்க வேண்டும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். துலாம் ராசி விசாக நட்சத்திரம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். விருச்சிக ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் தேவை. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேருங்க. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் வெற்றி அடைவீங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏன் நல்லா கேட்டுக்கிடுங்க. பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். தனுசு ராசி என்பர்களே, எதிர்பாராத பயணங்கள் உண்டாகலாம். உடல்நிலையில சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும். உங்களது முயற்சிக்கான பலன் கிடைக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். மாணவர்களுக்கு சற்று கடினமான காலகட்டம். மன அழுத்தம் தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவீங்க. நண்பர்கள் உறவினர்களின் வருகை இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு பணம் செலவழிக்க நேரிடலாம். கடந்த மாதங்களின் கடின உழைப்புக்கு இந்த மாதம் நல்ல பலன் கிடைக்கும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக நேரம் செலவிடலாம். மனதில் ஒருவித அமைதி நிலவும். பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். துர்க்கையம்மன் வழிபாடு எல்லா நன்மையும் உண்டாக்கும். மகர ராசி என்பர்களே, குடும்ப உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்தக்கூடும். ஒரு சிலருக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உறவுகளில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். பணியிடத்தில் கவனமா இருக்க வேண்டும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம். பொருளாதார சிக்கல் வரும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி திருவோண நட்சத்திரம். சில எதிர்பாராத செலவுகள் அல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளில் நல் இணக்கம் ஏற்படும். பேச்சில் கவனம் தேவை. ஆஞ்சநேயர் வழிபாடு தடங்கல்களை நீக்கி வெற்றி தரும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது மனசுக்கு மகிழ்ச்சி தரும். நிதி நிலையில முன்னேற்றம் காணப்படலாம். மன அமைதிக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தியானம் யோகா செய்வது நல்லது.
கும்பராசி அன்பர்களே, காதல் உறவுகளில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். திட்டமிட்ட காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் கடினமா உழைக்க வேண்டி வரும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். அலைச்சலும் புதிய சவால்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். நிதி நிலைமையில் சற்று கவனமா இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். தொழில் அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு சீராக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமையில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். புதிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆலோசிக்கவும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது மன நிம்மதியை தரும். குரு பகவான் வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி என்பர்களே, புதிய முயற்சிகளை ஈடுபடுவதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. பண விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதானமா பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை அளிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல செய்திகள் வந்து சேரும். பணவரவு சீராக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மீனராசி ரேவதி நட்சத்திரம். எதிர்பாராத தன லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. புதிய திட்டங்களை தொடங்க உகந்த நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஐயா, தைப்பூசம் அதனுடைய மகத்துவத்தை பற்றி, முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல முடியுமா? முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நாள் தைப்பூசம். தைப்பூச நன்னாளில் தேருடன் திருநாளில் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா என்ற முருகப்பெருமானை வழிபடுகிறோம். மனித வாழ்க்கையில எந்த இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்கள் விலக வேண்டுமானால் முருகப்பெருமானை வழிபடணும். அதுவும் குறிப்பாக யாருக்கெல்லாம் வேலையிலே பிரச்சனை இருக்கிறதோ, உடன் இருப்பவர்களால் பிரச்சனை இருக்கிறதோ, கூட இருந்தே நமக்கு குழி புரிக்கிறார்களோ, அந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டுமானால் தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நன்னாளிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. எந்த துறையில நீங்க உழைக்கிறீங்களோ அந்த துறையிலே நம்பர் 1 பெரிய ஆளா நீங்க வரக்கூடிய அனுக்கிரகம் கிடைக்கிறது. ஆகவே இன்றைக்கு தைப்பூச நன்னாளை கொண்டாடுங்கள். அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெறுங்கள். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் திசையெங்கும் வெற்றி வாகை சூட இறைவன் அருளட்டும்.